ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்படவில்லை என்று சொன்னால் சத்துருவன் பக்கத்துல வந்து நிற்பான். அப்ப நீ ஜென்ம சுபாவங்களை மாற்றி 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 கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உன்னை நீ கழுவி கழுவி சுத்தி அந்த பாத்திரத்தை கழுவுற மாதிரி, ஒரு பால் பாத்திரத்தையோ ஒரு சாப்பாட்டு பாத்திரத்தையோ கழுவுற மாதிரி உன் இதயத்தை நீ ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. அப்ப நாம் நம்மை சுத்திகரிக்க சுத்திகரிக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளாய் நாம் போவோம். அப்ப நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன சத்தமா? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள கைய கொடுத்து, நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். ஆனா திரும்ப சொல்லுங்க, இனி இந்த பிரச்சனை நமக்குள்ள வரவே கூடாது. சொல்லுங்க, இனி இந்த பிரச்சனை நமக்குள்ள வரவே கூடாது. ஏன்னா இதுதான் விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையை நாம சொல்ல சொல்ல வராது. அப்போ டெய்லி நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இததான் ஆண்டவர் சொல்றார். ஒரே ஒரு 3-4 வேத வசனங்களை மட்டும் உங்களுக்கு ஒரு முன்குறிப்பா எடுத்து வச்சுட்டு நான் என்னுடைய காரியங்களை முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். இந்த பகுதியை ஒருத்தர் எடுத்து வச்சுக்கங்க. அதே மாதிரி 3வது அதிகாரத்தை ஒருத்தர் எடுத்து வச்சுக்கங்க. வெளிப்படுத்தல் 2:5. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த வேதத்திலே 7 சபைகளை இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கும் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்பதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இது முதல் சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. வாசிங்க பிரதர். 2:5. ஆகையால் நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் அந்த விளக்கு தண்டை நீக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவன் நியமித்த கட்டளை. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒரு பிரதான கட்டளை. இதை நாம செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யல அப்படின்னா அந்த விளக்கு தண்டு நம்மிலிருந்து நீக்கப்பட்டு விடும். அப்ப நாம இதை பற்றி கடைபிடிக்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இது எபேசு சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. அடுத்தபடியா பாருங்க, 14, 15, 16 வசனங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அது யாருங்க பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள்? யார் அந்த பிலேயாம்? குறி சொல்ற ஆவி, குறி கேட்கிற ஆவி. பிலேயாமுடைய போதகம் என்பது குறி கேட்கிற ஆவி. இன்னைக்கு எங்க போனாலும் சரி, ஆண்டவர் நம்மோட பேசினா எங்கனாலும் பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நாம் மட்டும்தான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் அங்க சொல்றாரு, இங்க தீர்க்க தரிசனம், அங்க தீர்க்க தரிசனம் ஓடாதீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சபையிலே தேவன் பேசுகிற வார்த்தையை காட்டிலும் தனிப்பட்ட இடங்கள்ல அவர் ஒன்றும் பேசுகிறவர் அல்ல. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்லுகிற ஆவியின் பின்பாக ஓடுகிற இந்த பீலேயாமை பின்பற்றுகிற ஆவிகளுக்கு நாம் பல இடங்களிலே இடம் கொடுக்கிற சபையாய் மாறி விடுகிறோம்.
அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு. அடுத்து வாசிங்க பிரதர் அத. அப்படியே நிக்கோலாய மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இது நம்ம மதத்திலிருந்து வரல, நம்ம வேதத்திலிருந்து வரல. ஆனா நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளிலே இருந்து நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சபைக்குள்ளாய் வந்திருக்கிறது. அது நம்முடைய சபைக்குள்ள வந்துருச்சு. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அது பிசாசு கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிட்டான். களைகள் முளைக்கும், வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடரல் வருகிறவனுக்கு ஐயோ, அவன் இடரலை கொண்டுதான் வருவான். ஆனா நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் விசுவாசிகளா இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களா இருக்க வேண்டும். வாசிங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க. அப்போ நாம மனம் திரும்பலன்னா ஆண்டவர் வாயின் பட்டயத்தால யுத்தம் பண்ணுவேன்னு சொல்ற. இது ஒரு மூன்றாவது சபையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அடுத்தது பாருங்க, 21, 22 வசனங்களை வாசிங்களேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுக்கிறாராம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் குழுல டியூ கட்டியிருப்போம். மாசம் மாசம் அந்த குழுவுக்கு காசு கட்டியிருப்போம். அந்த காசு கட்ட முடியலன்னா உனக்கெல்லாம் எதுக்கு கடன் வாங்குற, எதுக்கு நீ இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு திட்டுவாங்க. ஐயோ அப்பான்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு தவணை வாங்கியிருப்போம். அடுத்த மாதம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்றேன்யா அப்படின்னு. அவனும் பார்த்து வேற வழி இல்லாமல் ஐயோ விட்டுட்டு போகலான்னு விட்டுட்டு போயிடுவான் நம்ம கஷ்டத்தை பார்த்து. ஆனால் அந்த 2வது மாதம் வந்த உடனே ஒரு டியூ தான் கட்டுவோம். செய்யறோமா இல்லையா? ரெண்டையும் சேர்த்து கட்டிடுவோம். ஒரு தடவை நமக்கு டைம் கொடுத்தானே, அதன்படி நம்ம சேர்த்து கட்டிடுவோம். நம்ம எண்ணம் போகவே போக ஒரு டியூவை கட்டிட்டு அடுத்த மாசம் இழுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவனே என்ன பண்ணுவான், சரி என்ன பண்றது, உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதை வசூல் பண்ணி ஆகிறது எனக்கு இருக்கிற மேல இருக்கிறவன் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை. அந்த வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு டியூவாவது வாங்கிட்டு போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு அந்த டியூவை வாங்கிட்டு போயிடும். அப்போ இந்த தவணையா நம்ம பார்த்தா அந்த ஒரு தவணை அந்த குழுவுல மொத்த கடனும் முடிஞ்ச பிறகும் அது தூக்கி நிற்கும். இந்த அனுபவம் இல்லாத தாய்மார்கள் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இது போல ஆண்டவர் நமக்கு தவணை கொடுக்கிறாரா? ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு உனக்கு தவணை கொடுக்கிறார். இத்தனை முறை உனக்கு தவணை கொடுக்கிறார். அதை வாசிங்க பிரதர் திரும்ப. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறாராம், தவணை கொடுக்கிறாராம். சரி இன்னைக்காவது மனம் திரும்புவியா, இன்னைக்காவது மனம் திரும்புவியா, இன்னைக்காவது மனம் திரும்புவியா? எத்தனை சான்ஸ்! எல்லா வாய்ப்புகளையும் நழுவ விட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள் தான் இன்னைக்கு பெருகி விட்டோம். அதை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தன் வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன்றாரு. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போல ஒவ்வொருத்தரையும் லவ் பண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நம்ம கிராமத்துக்குள்ளே எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுகிறது என்பதை தீர்மானிக்கிற நேரம் இது. எனக்கு அன்பான விசுவாசியே, நீ தீர்மானிக்கிற நேரம் இது. வாலிப பிள்ளைங்க இங்க நிறைய இருக்கிறீங்க. உங்களோடு என் ஆவியானவர் பேச விருப்பப்படுகிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. நான் நம்மை எதை தீர்மானிக்க வேண்டும், எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா நாம் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டிய நாட்கள் வரும். அடுத்தபடியா வாசிங்க 21வது 22வது வசனம். 4வது சபையை குறித்து. அடுத்தது 3வது அதிகாரம் 3வது வசனம் 5வது சபையை குறித்து.
அவர் சொல்லுகிற வார்த்தை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவில் கொண்டு நினைவு கூர்ந்து ஆர் நினைவில் கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. அப்ப நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனையோ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்திருக்கிற அதை கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவில் கொண்டு இனியும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். திருடனை போல வருவார். அப்ப நம்ம நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடைசியாக 3வது அதிகாரம் 17, 18, 19. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ ஒடுத்துக் கொள்ளத்தக்க வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளணும். நீ அப்படி வாங்கி கொள்ளலன்னா வாசிங்க, நீ பார்வையடையும் படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போடவும். கண்ணுக்கு மருந்து போட்டே ஆகணும். உனக்கு கண்ணு தெரியல, ஆனா நீ கண்ணு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற. உன் கண்கள் விளங்கல, ஆனா நீ நடிக்கிற. உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே இருக்குது, நான் அப்படிதான் இருக்கிறேன், எதுலயும் குறை இல்ல, நான் திரவிய சம்பன்னன் ஐஸ்வர்யா. ஆனா உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவருக்கு தெரியுது நீ நிர்வாணின்னு அவருக்கு தெரியுது. அதனால உன் கண்ணுக்கு கலிக்கத்தை போடுறதுக்கு வாங்கிக்க, என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நான் நேசிக்கிறவர்களே அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார், அதனால ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இந்த 7 சபைகள்ல 5 சபைகளுக்கு மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த மனம் திரும்புதலுக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் இந்த புளித்தமா இல்லாத அந்த ஒரே ஒரு வசனத்தை திரும்ப வாசிங்க. கடைசியா அந்த 1 கொரிந்தியர் 7, 8 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7, 8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. புதிதாய் பிசைந்த மாவா நீங்க இருக்கணும். உங்க இருதயம் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட வேண்டும். அடுத்தது ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதுக்கு அடுத்து அப்படியே தொடர்ச்சியை வாசிங்களேன். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடும் எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் சபையில இப்படிப்பட்டவர்களோடு நீங்க கலந்திருக்காதீங்க.
அப்ப நம்முடைய சபை என்பது நாம் யாரோடு கலந்திருக்க வேண்டும், யார் கூட நாம் சேர வேண்டும் என்பதை குறித்து கூட பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கு அறிவுரையாக கூறுகிறார். இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு முன்பாக ஒரு நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வாழ வேண்டும். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். எங்க வாழ்க்கையில நீர் எங்களை எல்லாவற்றிலும் உன்னதமாய் நடத்துகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் புளிப்புள்ள பாத்திரமாய் இல்லாதபடி, அபாத்திரமாய் இல்லாதபடி, உமக்கு ஏற்ற புளிப்பில்லாத பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து வழிநடத்துவாராக. ஆமென்.